வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆசை நிறைவேறும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஆசை எழும்போது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பும்போது அறிவிலே விழிப்போடு இருக்க வேண்டும். தவறினால் பல தீய விளைவுகள் உண்டாகும். வாழ்க்கையில் எளிதில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் தோன்றிவிடும். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு கண்ட முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோக்க வேண்டும். அப்போதுதான் அறிவு தனது நிலை பிறழாது, மயக்கமுறாது. நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் துய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மானா மனநிலை என்பது ஏது? ஒருவருக்கு பல பொருட்கள் மீது விருப்பம் விடலாம். அவற்றை வரிசையாக குறித்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பொருளின் தேவை இன்றியமையாததா? அதனை அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலைகளும் ஒத்து இருக்கின்றனவா? கணிக்கும் அல்லது எதிர்பார்க்கும் விளைவுகள் என்ன? இவற்றை கொண்டு சிந்தனை செய்யுங்கள். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சியை உருவாக்கி கொள்ளுங்கள். செயலாற்றி வெற்றி பெறுங்கள். இல்லையெனில் இன்னென்ன நிலைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்ளுதல் தவறு, எனவே இந்த ஆசையை நான் நீக்கிக் கொள்ளுகிறேன் என்று பல தடவை காலை மாலை அதற்கென உட்கார்ந்து தானே மனதிற்குள் உறுதி கூறிக்கொள்ள வேண்டும். சில குறிப்பிட்ட பொருளை பற்றி இவ்வாறு முடிவு செய்து கொண்டால் மீண்டும் பிற பொருள் மீது முறையற்ற அவா எழாது. நலம் தரும் பொருட்களை பெற தேவையான ஆற்றலும் நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்தடுத்து வாழ்வில் வெற்றிகள் பல கிட்டும். வாழ்வில் முழு அமைதி பெறலாம். இவ்வழியில் ஆசையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் இந்த கருத்தை கொண்டு ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல். மனித வாழ்வில் ஆசைகள் அலை போல எழுச்சி பெற்று மறைந்து கொண்டே இருக்கிறது. அதை முறைப்படுத்த வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்ற மாதிரி ஒரு பாடல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே வாடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகில் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா,
முதுமையே சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே சூறைக்காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.